September 10th, it is a World Suicidal Prevention Day. ஒவ்வொரு 40 நொடிக்கும் ஒவ்வொரு தற்கொலை நம்ம உலகத்துல நடக்குது. 60% வந்து பாத்தீங்கன்னா 15ல இருந்து 21 வயசான யங்ஸ்டர்ஸ் தான். அலோன்லினஸ்னால தற்கொலைக்கு நம்ம டிப்ரெஸ் ஆயிட்டு நம்ம தற்கொலைக்கு உட்படுகிறோம். நாம தான் நம்ம மைண்டை ரூல் பண்ணணும். நம்ம மைண்ட் எப்பவுமே நம்ம ரூல் பண்ணவே கூடாது. மெடிக்கல் சீட் கிடைக்கணும்னு நீட் எழுதிட்டு மார்க் கம்மியாயிடுச்சுன்னா இறந்துடுறாங்க. எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா இன்னொரு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா லைஃப்ல அந்த மாதிரி கிடையாது. கவர்மெண்ட்ஸ் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் டெலிமானஸ் அப்படின்னு சொல்றது. அவங்க நம்பர் பாத்தீங்கன்னா 14416. இட்ஸ் யோர் டைம், யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். September 10th, it is a World Suicidal Prevention Day. So இந்த டேல சூசைட் அப்படின்னு சொல்றது இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் ஆல். நீட் எக்ஸாம்காக இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரி நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூசைட் அட்டம் பண்றது இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அது எல்லாத்துக்குமே ஒரு அட்டம் இருக்கு. அந்த அட்டம்ப்ட்ல நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா பாஸ் ஆயிட்டு போலாம். ஒன்ஸ் உங்க லைஃப் சீக்கிரமா நான் சூசைட்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறந்துட்டீங்கன்னா ஒன்ஸ் யுவர் லைஃப் ஃபுல்லி டெஸ்ட்ராய்ட். ஸோ நெக்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா இன்னொரு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா லைஃப்ல அந்த மாதிரி கிடையாது. சூசைட் ஆயிட்டீங்கன்னா ஒவ்வொரு 40 நொடிக்கும் ஒவ்வொரு தற்கொலை நம்ம உலகத்துல நடக்குது. எதனால நடக்குது, எப்படி நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. தற்கொலை மெயினா நடக்கிறது பாத்தீங்கன்னா முதல் காரணம் தனிமை. நம்ம பிரச்சனைகளை என்னன்னா அடுத்தவங்க கிட்ட நம்மளால சொல்ல முடியாம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படி இருக்காங்க. ஆனா நம்மள சுற்றி முற்றி நிறைய நட்புகள், நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதனால எதுக்குமே தீர்வு தற்கொலை இல்ல. இப்போ எல்லாத்துலயுமே தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்றோம். எதே ஒரு சின்ன விஷயத்துல நம்ம தோத்து போன உடனே தற்கொலை தான் அதுக்கு முதல் முடிவுன்னு நம்ம எதுவுமே எடுக்க கூடாது. அதுக்கு நிறைய இருக்கு. இப்போ ஓகே, இப்போ நம்மளால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல நம்ம வீட்டுல உள்ளவங்க கிட்டயோ நம்மளால சொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட் இப்போ நம்ம இதுக்குன்னே நிறைய கவுன்சிலிங்லாம் இருக்கு. கவர்மெண்ட் வழியா இருக்கலாம், இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வழியா இருக்கலாம். நிறைய பேர்கிட்ட கவுன்சிலிங்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் உங்க மனசு நீங்க திறந்து வெளில சொல்றீங்கனாலே இன்னைக்கு நம்ம நிறைய தற்கொலையை தடுக்கலாம். இப்படி நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்மளால எவ்வளவு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஆள்கிட்டையும் எவ்வளவு தற்கொலையை நம்ம தடுக்கிறோமோ நம்ம இந்த உலகத்துல ஒவ்வொரு நொடியும் நடக்கிற தற்கொலை நம்மளால தடுக்க முடியும். நன்றி. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. வருஷத்துல 7,20,000 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுல 60% பாத்தீங்கன்னா 15ல இருந்து 21 வயசான யங்ஸ்டர்ஸ் தான். நம்ம தான் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல எதையுமே ஃபேஸ் பண்ண மாட்டேன்றீங்க, எதையுமே போல்டா பேச மாட்டேன்றீங்க, எதையுமே கத்துக்க மாட்டேன்றீங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ரகிள்ல இருக்கோம் அப்படின்னா அதை தாண்டி வரக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஆனா இவங்க இப்ப இருக்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா சூசைட் தான், அது ஒண்ணுதான் சொல்யூஷன், நம்ம இல்ல அப்படின்னா எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்பொழுது எல்லாம் நம்ம யார்கிட்ட பேசணும் அப்படின்றத பேசி அவங்க கிட்ட சால்வ் பண்ணிடணும். நம்மளுக்கு நெகட்டிவ் டாஸ் எப்பெல்லாம் வருதோ அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம், நம்ம கொலீக்ஸ்கிட்ட பேசலாம், நம்ம பேரண்ட்ஸ் மதர் அப்படி யார்கிட்டயாவது பேசி நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு மியூசிக் கேட்க பிடிக்குதா, நீங்க மியூசிக் கேட்கலாம். இல்ல உங்களுக்கு படம் பார்க்க பிடிக்குதா, படம் பார்க்கலாம். அப்படி பார்த்து உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை நீங்க அதுல இருந்து வெளியே வரணும். பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க. எப்பயுமே பாசிட்டிவா நினைச்சா எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு பேச யாரும் இல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது கவர்மெண்ட்ஸ் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் டெலிமானஸ் அப்படின்னு சொல்றது. அவங்க நம்பர் பாத்தீங்கன்னா 14416. அவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணும் பொழுது டைரக்டாவே ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் உங்களை ரீச் ஆகி உங்களோட என்ன தேவையோ அதை சொல்லும் பொழுது அவங்க அதுக்கான சொல்யூஷனையும் தருவாங்க, அதை சால்வும் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்காக டெத் தான் ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. பாசிட்டிவா திங்க் பண்ணா எல்லாமே பாசிட்டிவாவே நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? இட்ஸ் யோர் டைம், யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். தேங்க்யூ. இன்று உலக தற்கொலை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா விழிப்புணர்வு அனைவருக்குமே ஏற்படுத்தணும். ICMR படி 16 முதல் 39 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தற்கொலைக்கு ஈடுபடுகிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நாம் ஒவ்வொருத்தருமே யார்கிட்டயுமே போயிட்டு பேச மாட்டோம். மொபைலு, அதுக்கப்புறம் நம்ம தனியாவே இருக்கிறோம். அலோன்லினஸ்னால தற்கொலைக்கு நம்ம டிப்ரெஸ் ஆயிட்டு நம்ம தற்கொலைக்கு உட்படுகிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காரணம்னு பார்த்தோம்னா இந்த மொபைல்னால மட்டும்தான். ஓகேங்களா? சோ அது எல்லாத்தையுமே நம்ம தடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போயிட்டு எல்லார்கிட்டயுமே விளையாடணும்.
விளையாடணும், பேசணும், நம்ம பகிர்ந்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே பகிர்றதுனாலயே நம்ம டிப்ரெஸ் ஆக மாட்டோம். சரிங்களா? சோ இதுதான் முக்கிய காரணம். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம் தான் நம்ம வாழ போறோம். அது மூலமா வாழறதுனால எவ்வளவு பெரிய சுதந்திரமான ஒரு இந்த உலகத்துல நம்ம தெரியாம தற்கொலைக்கு ஈடுபட்டு நம்ம வாழ்க்கையை அழிச்சுக்கிறோம். அது அழிச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? இந்த உயிர் தான் நம்ம விட்டு போக போகுது. சரிங்களா? சோ அதனால நம்ம உயிரை அழிச்சுக்காம இந்த சுதந்திரமான உலகத்துல அழகா ஒவ்வொரு விஷயத்தையுமே ரசிச்சு ரசிச்சு வாழ கத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு தெரியாம தற்கொலைக்கு ஈடுபட்டு தன்னைத்தானே அழிச்சுக்காதீங்க. சரிங்களா? இதுவே இந்த விழிப்புணர்வு மூலமா நம்ம ஏற்படுத்திக்கலாம். தற்கொலைன்றது ஒரு சின்ன விஷயம். அது ஏன் இப்படி எல்லாரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ வேண்டியதானே? எதுக்காக நீங்க தற்கொலை பண்ணிக்கணும்? அரசு அதுக்காக நமக்கு எவ்வளவோ வழிமுறைகளை சொல்லியிருக்கு. உங்களுக்கு என்ன, நீங்க எல்லாரும் பேசணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா போனை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி இருக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க. பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயோ உறவினர்கள் கிட்டயோ யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கங்க. அது மூலமா உங்களோட அந்த தற்கொலை எண்ணங்களை நீங்க தவிர்க்கலாம். நம்ம தற்கொலை எண்ணத்தை தவிர்த்து நம்ம சந்தோஷமா எல்லாரும் நம்ம மட்டும் வாழாம நம்ம சமுதாயத்தையும் நல்லபடியா வாழ வைக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இந்த தற்கொலை ஒழிப்பு தினத்துல. மனம் விட்டு பேசுதல். எதுக்காக நம்ம பேசணும்? நமக்கு சூசைடல் தாட்ஸ் முதல்ல ஏன் வருதுன்னா, நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் கிடைக்காம போனாலோ, பிடிச்சவங்க விட்டுட்டு போயிட்டாலோ, நம்ம எதையாவது இழந்துட்டாலோ நம்ம சோகமாயிடுறோம். மோஸ்டா யங்ஸ்டர்ஸ்க்கு, டீனேஜர்ஸ்க்கு எல்லாமே வர மன அழுத்தத்தை அவங்களுக்கு பாத்துக்க தெரியல. அதுல இருந்து ஃபேஸ் பண்ணி வெளியே வர முடியல. அவங்க வர டைம்ல அவங்களுக்கு ஃப்ரெண்டோ, அம்மா அப்பாவோ, யாரோ ஒருத்தர், டீச்சரோ, whoever it may be, அவங்க கூட உட்கார்ந்து மனம் விட்டு பேசினாலே அந்த தாட் எல்லாம் சரியாயிடும். பிரச்சனை என்னவோ அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம அதுல இருந்து ஈஸியா மீண்டு வந்துடலாம். மெயினா என்னன்னா, நாம தான் நம்ம மைண்டை ரூல் பண்ணணும். நம்ம மைண்ட் எப்பவுமே நம்ம ரூல் பண்ணவே கூடாது. உலகத்துல நம்ம உயிரை தவிர பெருசு வேற எதுவுமே கிடையாது. சோ அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை பத்திரமா பாத்துக்கணும். உயிரே போனதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட பணமோ சொத்தோ இருந்து என்ன பிரயோஜனம்? எதுவுமே இல்ல. வருஷத்துக்கு 7 லட்சத்துக்கு மேல டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடல்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி பிரச்சனை, வீட்டுல பிரச்சனைக்காகவே சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுல பெரிய லாஸ் என்ன ஆகுது? அவங்க குழந்தைங்க தனியாயிடுறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் தனிமையில போயிடுறாங்க. சோ சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ். எதுவா இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க. யார்கிட்ட தோணுதோ அவங்க கிட்ட பேசுங்க. கடவுளோ என்னவோ, சூசைட் பண்ணிக்கணும்ன்ற தாட் வரும்போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நமக்கு என்ன பிடிக்குமோ அதை யோசிச்சாலே, நமக்கு பிடிச்சவங்களை யோசிச்சாலே அந்த தாட் நம்மளை விட்டு போயிடும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்கூல் பிள்ளைங்களா இருக்காங்க இல்லையா, 10வது 11 12வது படிக்கிறவங்க, அவங்க எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க. மார்க்குக்கு பயப்படுறாங்க. என்ன படிச்சுட்டு எழுதுறோமோ அதுக்கான மார்க் நமக்கு கண்டிப்பா வரதான் போகுது. நமக்கு அதுக்காக பயந்து மார்க் கம்மியாயிடுச்சு, காலேஜ் சீட் கிடைக்காது, அடுத்த குரூப் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு பசங்க அதுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. பேரண்ட்ஸ் இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். குழந்தைங்க கம்மி மார்க் எடுத்துட்டாங்கன்னா பசங்க கிட்ட பேரண்ட்ஸ் உட்கார்ந்து பேசணும். இது ஒரு பிரச்சனையே இல்ல, நம்ம திரும்ப எழுதிக்கலாம், எழுதலனாலும் பிரச்சனை இல்லன்றத பத்தி பேரண்ட்ஸ் தான் ஃப்ரீயா உட்கார்ந்து அவங்க கிட்ட சொல்லணும். பேரண்ட்ஸ் திட்டிடுவாங்க, அம்மா திட்டுவாங்க, இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. ஏன்னா மார்க் அவ்வளவு முக்கியம் கிடையாது. அண்ட் மெயின் ஒரு விஷயம்னா, இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, நீட் அந்த மாதிரி, மெடிக்கல் சீட் கிடைக்கணும்னு நீட் எழுதிட்டு மார்க் கம்மியாயிடுச்சுன்னா இறந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கட்ட ஃபீஸ் இல்லையா, காசு கஷ்டம், வீட்டுல பண கஷ்டம், வேலை கஷ்டம் எல்லாம் இருக்குன்றதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப தப்பு. கூட இதுக்கான சப்போர்ட்டிவ்ஸ் இருக்கணும். மெயினா மென்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பசங்க கிட்ட மனசை விட்டு பேசுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்றது விழிப்புணர்வு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. So we can prevent the suicide wherever we go. We are celebrating September 10 as the prevention of suicide. So what is the reason for getting this prevention? As by the team, it says that the narrative of suicide has to be changed. Yes, we students, we are the youngsters, have to change the prevention, has to take the step to prevent the suicide. So we have to be take and proclaim about the word of prevention of suicide. And thank you. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.